தாவேக தலைவர் விஜய் பிரச்சாரத்தையொட்டி காரைக்குடி புதிய பேருந்து நிலையம் தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளதால் பயணிகள் கடும் அவதியடைந்துள்ளனர். இதுகுறித்து எமது செய்தியாளர் பாஸ்கரவேலு தரும் தகவல்களை பார்க்கலாம். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் தமிழக வெற்றிக் கழக தலைவர் நடிகர் விஜய் இன்று சிவகங்கை மாவட்டத்தில் தனது வேட்பாளர்களை ஆதரித்து பிரச்சாரம் மேற்கொள்ள வருகிறார். அதற்கான முன்னேற்பாடுகள் ஏற்கனவே செய்யப்பட்டுள்ளது. இது பேருந்து நிலையம் அருகே உள்ள தேவர் சிலை முன்பாக இன்று பிரச்சாரத்தை மேற்கொள்வார். இதனால பல்வேறு பாதுகாப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டு வராங்க. அங்கேயே பேரிகார்டு அமைச்சு போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வராங்க. சுமார் 5000 பேர் கூடுவார்கள் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில இங்கே பேருந்து நிலையம் தற்காலிகமாக மூடப்பட்டது பெரும் பயணிகளுக்கு பெரும் அவதியை ஏற்படுத்தியுள்ளது. இப்ப நம்முடைய ஒரு பயணி இருக்கிற அவருடைய கருத்து தெரிஞ்சுக்கிறோம். ஐயா, பேருந்து நிலையம் திடீர்னு மூடப்பட்டிருக்குது. இதனால எது மாதிரி பிரச்சனைகள்லாம் உங்களை எதிர்கொள்றீங்க? அதாவது தேர்தல் கமிஷன் அர்ஜுனா பட்டேல் தான் தமிழ்நாடு கவர்மெண்டுடைய கண்ட்ரோல். அவங்களுடைய அசிஸ்டன்ட் பொற்கொடி மேடம் கலெக்டர் தான் கையில் ரிட்டர்னிங் ஆஃபீஸர். இப்போ அவங்க டிபார்ட்மெண்ட் சொல்றபடி தான் காவல்துறை கேட்கும். இப்போ ஸ்டாலின் சொல்றதோ அவங்க சொல்றதோ இவங்க கேட்க மாட்டாங்க. ஏன்னா ஆஸ் பர் எலெக்ஷன் கண்ட்ரோல் வந்துருச்சு. அப்படி இருக்கும்போது கலெக்டர் என்ன பண்ணியிருக்கணும், பப்ளிக் தொந்தரவு இருக்கக்கூடாதுன்னா நேற்றே முடிவு பண்ணி எஸ்பி மூலியமா இந்த பஸ் ஸ்டாண்டு இன்னைக்கு மூடப்பட்டது, இந்த பஸ் ஸ்டாண்டுக்கு பஸ்ஸுக்கு போறவங்க எல்லாம் மைக்கில் அனௌன்ஸ் பண்ணி பழைய பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து பஸ் எல்லாம் புறப்படுது, பொதுமக்கள் அங்க போகணும் அப்படின்னு இன்ஃபார்ம் பண்ணணும். இவங்க இன்ஃபார்ம் பண்ணாம எடுத்தங்க எவுத்தம்னு இன்னைக்கு திடீர்னு அங்க போ இங்க போனா அது ஒண்ணு. காலேஜுக்கு போறவங்க, ஸ்கூலுக்கு போறவங்க, வேலைக்கு போறவங்க எல்லாம் அங்கங்க அடைச்சிட்டு நீ அங்கிட்டு போ இங்கிட்டு போனா, அதாவது நல்ல ஒரு தமிழக வெற்றிக்கல தளபதி விஜய் பிரச்சாரம் பண்றதுல அவர் இந்திய நாட்டினுடைய பிரஜை தான். அவர் பண்றதுல எந்த விதமான ஆட்சேபனையும் இல்லை. ஏன் நீங்க பைபாஸ்ல கொடுக்கலாம், ஏன் மகர்மப்பட்டன்ல கொடுக்கலாம், காலியான இடத்தை விட்டுட்டு ஏன் தேவர் சிலைகிட்ட போடுறீங்க, பப்ளிக் ஏன் தொந்தரவு பண்றீங்க? பைபாஸ்ல எவ்வளவு பெரிய பொட்டல் இருக்கு, கிளீன் பண்ணி அதை கொடுக்கலாம். மகர்மம் பொட்டல் இருக்கு, அதை கொடுக்கலாம். இங்க வந்துகிட்டு பப்ளிக்கு ரொம்ப தொந்தரவு. இது கலெக்டருக்கு கலெக்டர் தான் இந்த இதை முடிவு எடுத்திருக்கணும் எஸ்பி மூலியமா. இவங்களா திடீர்னு போலீஸ் எல்லாம் கொண்டு வச்சுக்கிட்டு பஸ் ஸ்டாண்டு இங்க இல்லை அங்க போங்கன்னா ஜனங்கள் அவதிப்படுறாங்க. மக்களுடைய கோரிக்கை என்ன இருக்கு அப்படின்னா, மக்கள் நெருக்கம் அதிகமாக உள்ள ஜனத்தை அதிகமாக உள்ள பேருந்து நிலையம் அருகேயே இது மாதிரி ஒரு பொதுக்கூட்டத்துக்கு அனுமதி அளித்ததுனால பலவேறு இடர்பாடுகளை கண்டு ஈடுபட்டு வர்றாங்க. மக்கள் அவதி அடைஞ்சு வர்றாங்க. இதனால் மாற்று இதம் கொடுத்திருக்கணும் இருக்க அதிகாரிகள் திட்டமிடல் இல்லாத காரணம் அப்படிங்கிறது பொதுமக்களுடைய குற்றச்சாட்டாக இருக்கிறது. சத்தியம் செயலுக்காக சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியிலிருந்து பாஸ்கரவேலு.